இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பீன்ஸ் சாதம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட 2 வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 2 பெரிய பல்லாரி வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ 200 கிராம் பீன்ஸ் அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதையெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்குங்க. பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். பீன்ஸ் நல்லா வேகணும். இப்போ இதோட ஒரு பெரிய தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி, வெங்காயம், பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ 2 கப் வடித்து வச்ச சாதத்தை இதோட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் குக் பண்ண சாதத்தை இதோட சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்ய சொல்ல பாஸ்மதி ரைஸில் வந்து குக் பண்ண சொல்ல அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சாதம் இப்போ உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. காய்கறிகளே சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் கெட்டி கொடுக்க சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.